இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி மதர்ஸ் டே. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இறைவன் தருகின்ற வாக்குகள் என்ன? தன் தாயை எவ்வாறு கவனிக்க வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும் என்ற சில இறைவாக்குகள் விவிலியத்தில் அடங்கியிருக்கிறது. அதை நாம் இப்பொழுது வாசிக்கின்றோம். உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. நீதிமொழிகள் 23:22. தாய் தந்தையை மதித்து நட. மத்தேயு நற்செய்தி 19 வாக்கியம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். லேவியர் 19 வாக்கியம். உங்கள் தாய் தந்தையர் முன்னிலையில் கெட்ட நடத்தை பற்றி நாணம் கொள்ளுங்கள். சீராக் 41 வாக்கியம். தந்தையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும். மத்தேயு நற்செய்தி 15 வாக்கியம். அவர்களுடைய தாய் மிகவும் போற்றுதலுக்குரியவர், பெரும் புகழுக்குரியவர். ஒரே நாளில் தாம் 7 மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்டபோதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கிக் கொண்டால். 2 மக்கபேயர் 7 வாக்கியம். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. இதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் நலமுடன் வாழ்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இடும் கட்டளை இதுவே. இணைச்சட்டம் 5 16 வாக்கியம். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம். அது இறை பற்றுள்ளோருக்கு தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே வழங்கப் பெறுகிறது. சீராக் 14 வாக்கியம். அன்பான இறைமக்களே, தாயை மதிக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு இறைவன் கொடுக்கின்ற ஆசீர். ஆகவே உங்களுடைய பெற்றோர்களை கவனிப்பதில் கவனமாயிருங்கள். அவர்களுக்கு அன்பு கொடுத்து இறைவாக்கை நிறைவேற்றுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் குடும்ப வாழ்வு ஆசீர்வாதமாக அமையும். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவை ஆசீர்வதித்து நல்ல திருக்குடும்பங்களாக உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.